அனைவருக்கும் வணக்கம். உன்னுடைய வெற்றி யாரிடத்திலும் இல்லை, அது உன் வசம்தான் சொன்னவர் புத்தர். ஏன் அப்படி புத்தர் சொன்னார் பாருங்க. எக்ஸாம் எழுது பாருது யார்? நீங்கள் தான். அப்போ யார் படிக்கணும்? நீங்கள் தான் படிக்கணும். எழுது பாருது எக்ஸாமு நீங்கள் தான் எழுதணும். கிளாஸை நல்லா கவனிக்கணும், நீங்கள் தான் கவனிக்கணும். புரியுதா? இந்த மாதிரி நீங்கள் நீதிபதியாக வேண்டுமென்றால் உங்களை வெற்றி உங்கள் வசம் தான் இருக்குது. பாடம் நடத்துகிற ஆசிரியரிடமோ இல்லை, நாங்களே என்ன பண்ணுவோம், உங்களை படிப்பதற்காக ஒரு கருவியாகிறது தூண்டுவோம். இது இப்படிலாம் படிக்கணும், அப்படி படிக்கணும்னு தான் தூண்டுவோம். எனவே வெற்றி உங்கள் வசம் கண்டிப்பாக வரும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற BSA 2023 பாரதிய சாட்சி அதிநயம், அதில் எஸ்டோப்பல் பார்த்துருக்குறோம். எஸ்டோப்பல் ஸ்டாப் சிக்னலில் 3 நிறமான அந்த வண்ணங்கள் க்ரீனு, ரெட்டு, எல்லோ இருக்குன்னு, அது மாதிரி 3 செக்ஷன் தான். 121, 122, 123. ஏற்கனவே எவிடன்ஸ் ஆக்டில் 115, 116, 117 இருக்குது. சரி, ஓகே. இப்போது இந்த 122 என்ன சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே 116 இருந்தது. ஓகேவா? எஸ்டோப்பல் ஆஃப் டெனன்ட் அண்ட் ஆஃப் லைசன்ஸ் ஆஃப் பர்சன் இன் பொசிஷன். அதாவது ஒரு டெனண்ட் வாடகைதாராக இருக்கின்றவர் அல்லது ஒரு சுகாதாரத்தில் அனுமதிக்கப்பட்டவர், உரிமம் கொடுக்கப்பட்டவர், அவர் முரண் தடை செய்தல் எவ்வாறு என்பதை பார்க்க வரும். இப்போ என்னன்னா, நோ டெனன்ட் ஆஃப் இம்மோவல் ப்ராப்பர்ட்டி. நான் சொல்லலாம்னு முடிஞ்சுங்க, இது வந்து இம்மோவல் ப்ராப்பர்ட்டி தான், அது அசையா சொத்துக்கள் சம்பந்தமாக. ஆர் பர்சன் கிளைமிங் த்ரூ சச் டெனன்ட் டூரிங் கண்டினியூன்ஸ் ஆஃப் டெனன்சி ஆர் எனி டைம் தேர் ஆஃப்டர் be permitted to deny that the landlord of such tenant had at the beginning of tenancy. ஒன்று. ரெண்டாவது பாருங்க, a title to such immovable property and no person who came upon any immovable property by license of person in possession shall permitted to deny such person had title to such possession at time when such license was given. ரெண்டு கான்செப்ட் படவிலத்தோட பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும். இப்போது இவர் தான் லேண்ட்லார்ட். இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீட்டினுடைய உரிமையாளர் இருக்கார். இவர் வராரு, ஐயா எனக்கு வந்து வீடு வாடகை வேணுங்க அப்படின்னு கேட்குறாரு. சரி எடுத்துங்க அப்படின்றார். அப்போ இவர் அந்த பிகினிங்கில் என்ன பண்ணார், இவர் தான் வந்து உரிமையாளர் தெரியும், ஒரு வாடகை இருக்குது, இப்போ வாடகையில் இருக்கார். இப்போ இவர் இவ்வாறு வாடகையில் இருக்கின்ற போது இவரோ அல்லது இவருடைய ரெப்ரசன்ட் யார், இவரோ என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து இல்லைங்க, இவர் வந்து ஓனர் இல்லை, அந்த இவர் வந்து எனக்கு குத்தகை கொடுக்கணும், இவர் ஓனரே இல்லை என்று இவர் முரண் தடையாக மறுத்து கூற முடியுமா என்றால் முடியாது. அப்படி மறுத்து கூறுறாரு. கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, இவர் கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஐயா இந்த மாதிரி வந்து என்ன டைட்டில் வந்து ஓனர் ஒத்துக்க மாட்டேறாரு. அப்போ நான் நீதி பண்ண சொல்லுவோம், ஆஸ் ஃபார் 122 ஆஃப் BSA 2023 படி அவ்வாறு இவரை நீங்கள் ஓனர் இல்லை என்று கூறுவதற்கு இந்த குத்தகைதாரருக்கோ அல்லது அவருடைய பிரதிநிதிக்கோ எந்த விதமான ரைட்ஸும் இல்லை, அதை மறுக்க முடியாது என்று சொல்கிறது. சரி, இது ஒரு பார்ட்டு. இப்போ லைசன்ஸ் ஆஃப் பொசிஷனுக்கு வருவோம். இப்போ இந்த லேண்ட் இருக்குது, இப்போ இவர் தான் ஓனர் வச்சுக்கலாம். இந்த ஓனரானவர் நிலம் இருக்குது, அவர் வந்து நிலத்தை வந்து கல்டிவேட் பண்ண முடியாது, பயிர் செய்ய முடியாது, அதில் பாதுகாக்க முடியாது. என்ன பண்ணுறாரு, அதனால் எப்போ நீ உரிமை கொடுக்குற, குத்தகை கொடுக்குறாரு, உரிமை எப்போ நீ நிலத்தை வந்து இதை வந்து வச்சு பார்த்துக்கோ, பயிர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். சரி, இவர் என்ன பண்ணுறாரு, நிலத்தை வாங்கி பயிர் வைக்கிறாரு, இப்போது இருக்கார். அப்போது அவ்வாறு இவர் பயிர் வச்சுருக்காருல்ல, உடனே சொல்கிறார் இவர், ஏங்க இந்த உரிமம் இந்த ஓனர் இருக்கார்ல, இந்த நிலத்தை எனக்கு குத்தகை கொடுக்கின்ற போது, சுவாதீனத்தில் கொடுக்கின்ற போது அவருக்கு அந்த நிலத்திற்கான லைசன்ஸ் கொடுக்குற உரிமையே இல்லை, அப்படி அதனால் அவர் ஓனரே இல்லை அப்படின்னு மறுக்க முடியுமா என்றால் மறுக்க முடியாது. அதான் இந்த ரெண்டு கான்செப்ட் தான் எஸ்டோப்பல் முரண் தடை செய்கிறது. சரி, இப்போ இதுக்கான ஒரு கேஸ் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் ஈஸியாக புரியும். என்னது, கிருஷ்ண பிரசாத் லால் சின்ஹா டியோ வர்சஸ் பரபோனி கோல் கன்சர்ன் லிமிடெட் 1937-64 IA 311. இந்த பிரிவி கவுன்சிலுடைய கேஸ் ராஸு இது என்ன சொல்லுதுன்னா, த பிரிவி கவுன்சில் லேட் டவுன் தட் எ டெனன்ட் இஸ் ஸ்டாப்டு from denying his landlord's title
whether he was or not already in possession of the property at the time when he took his lease. என்ன சொல்கிறாங்க? இப்போ உதாரணத்துக்கு இப்படி படத்தை பார்த்துருமே. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவர் தான் வந்து இப்போ டெனண்ட், இவர் தான் லீஸுக்கு எடுக்கிறார் ஒரு ப்ராப்பர்ட்டி. இதை தான் ப்ராப்பர்ட்டி லீஸுக்கு எடுக்கின்ற போது, அந்த லீஸுக்கு எடுக்கின்ற போது இவர் இப்போ லேண்ட்லார்ட்னு வச்சுக்கலாம், இதனுடைய நிலத்தினுடைய உரிமையாளர்னு இருக்கு. இவர் அப்போது இதனுடைய சுவாதத்தில் இருந்தாலும், ஏற்கனவே இருந்தாரா இல்லையா என்பது கேள்விக்குறி அன்று. அப்படி இருந்தாலும் அவர் சுவாதீனத்தில் இல்லை என்றால் கூட அப்பொழுது என்ன பண்ணுவாங்க, இவர் டினை பண்ண முடியுமா? ஏங்க நாங்கள் இந்த நிலத்தை கொடுத்தாருங்க பண்ணங்க, சுவாதீனத்துக்கு வரும்போது அவர் பொசிஷனே இல்லைங்க அந்த கொடுக்கும்போது அப்படின்னு சொல்ல முடியுமா என்றால் அவ்வாறு மறுத்து சொல்ல முடியாது என்ற அந்த கேஸ் லாஸ். எனவே இவ்வாறாக எஸ்டோப்பல் என்றால் என்னவென்றால் ஒரே கான்செப்ட் என்னன்னா, ஏற்கனவே நீ அட்மிட் பண்ணதை மறுபடியும் அதே கான்செப்டில் வந்து நீ அதை முரண்படுத்த முடியாது என்பதான் என்று கூறி அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.